சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தோட ஒரே மகளான கண்மணிய பொண்ணு பார்க்கறதுக்காண்டி மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஆளெல்லாம் வராங்க. இங்க ராஜாங்கம் பார்த்தா யாரு என்னன்னு தெரியாம குழப்பத்துல வாராரு. யாரா இருக்கும் இவங்க? கையில தட்டு தாம்பளத்தோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வரவும், வணக்கம் சார், என்னைய தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கவும், தெரியலையே, சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. நான் தான், பக்கத்துல கல்குவாரி இருக்கே அதோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அவங்களா நீங்க, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பேர்ல சொந்தமா 4-5 கல்குவாரி, ரைஸ் மில், தோட்டம் துறவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகபோகமா சொத்து பத்தெல்லாம் இருக்கு. இது என்னோட ஒரே பையன், பேரு தினேஷ், MBA படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பேர்லயும் 4-5 கம்பெனிலாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உங்க பொண்ணு பேரு கண்மணி தானே? நாங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். உங்க பொண்ணை பத்தி எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லவும், சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பார்த்தா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா சன்னாசி, மோகனா, அப்பத்தா, ஈஸ்வரி எல்லாரும் வராங்க. வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா காப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க பொண்ணு கண்மணிய என் பையனுக்கு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட கேட்கவும், என்ன திடுதுப்புன்னு வந்துட்டு இப்படி கேட்குறீங்க? கண்மணி இப்போதான் படிச்சு முடிச்சா, அவளுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிறணும். அவ இப்போதைக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னானா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்லை மேற்கொண்டு படிக்கணும்னு விருப்பப்பட்டானா அது அவளோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பொண்ணை எங்களுக்கு பிடிச்சி போச்சு. உங்கள் பொண்ணை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோயிலில் வச்சு ஒரு தடவை பார்த்ததும் என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் பொண்ணை. அதனால தான் இப்போ உங்கள் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மோகனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மோகனா முகத்தை பார்க்கவும், அப்பந்தான் மோகனா சொல்கிறாங்க, நல்ல இடமா இருந்தா பேசி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லவும், சரி நீ போய் கண்மணியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. இங்க பார்த்தா கண்மணியை கூப்பிடுறதுக்காண்டி மோகனா போறாங்க. இங்க அப்பத்தா வந்துட்டு, ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்ச பிடிச்சி அப்படியே சரிஞ்சிடுறாங்க. ஐயா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நெஞ்ச பிடிச்சி சரியவும், ஆத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா பதட்டத்தோட அப்பத்தாவை பிடிச்சி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்தா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம், மோகனா எல்லாரும் பார்த்தா பதறுறாங்க. மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்தவங்க பார்த்தா அவங்களும் பதறிக்கிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா சத்தத்தை கேட்டுட்டு சேது வேகமா வராரு. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஓடி வரவும் அப்பத்தான் மயங்கி கிடக்காங்க. பின்னாடியே பார்த்தா தமிழ்ச்செல்வி வாராங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, இவரும் பதறிக்கிட்டு போனாரு, என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டு வாசல்ல நிற்கவும் இங்க ஆறுமுகம் பார்த்தா வேகமா ஓடி வந்து சொல்றாரு, அம்மா அப்பத்தாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், என்னது நெஞ்சுவலியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வரவும், ஏய் நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா தமிழ்ச்செல்வி வராங்க. அப்பத்தாவோட பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பார்க்குறாங்க. பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு அப்பத்தாவோட நெஞ்செல்லாம் அமுக்கி அப்பத்தாவுக்கு CPR பண்ணுறாங்க. CPR பண்ணிட்டு வாய் வழியா மூச்சு காத்தெல்லாம் விடுறாங்க. அப்பத்தாவுக்கு முதல் உதவி எல்லாம் பண்ணுறாங்க. உடனே அப்பத்தாவும் கண்ணு முழிச்சிடுறாங்க. அப்பத்தா கண்ணு முழிச்சு பார்க்கவும் அப்பந்தான் டாக்டரும் வராங்க. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆத்தா பேசிக்கிட்டே இருந்தாங்க.
பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்சை பிடிச்சி சரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரி சார், யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சார் நான் தான் சிபிஆர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்லவும், ஓ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் சார், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இங்கே ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா வயிறா எரியுது. இவளோட பகுமானத்தை சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு நீங்கள் இந்த மாதிரி முதல் உதவி பண்ணீங்க. இப்படி முதலுதவி மட்டும் பண்ணலைன்னா இந்நேரம் பாட்டியோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ராஜாங்கம் பார்த்தா தமிழ்செல்வியை கண்கலங்கி பார்க்குறாரு. அப்பத்தாவை பார்த்தா தமிழ்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மாச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இல்லடி, நீ மட்டும் இன்னைக்கு இப்படி முதல் உதவி பண்ணலைன்னா நான் கண்ணை மூடி இருப்பேன்ல, உன் வயிற்றுல வளர இந்த வீட்டு வாரிசை பார்க்காமலே போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஐயோ அம்மாச்சி, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, என்னால் முடிஞ்சதை ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேதுவும் பார்த்தா தமிழை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கம் பார்த்தா தமிழை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடவும், மாமா நீங்களும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், இல்லைம்மா நீ மட்டும் இந்த மாதிரி முதல் உதவி பண்ணலைன்னா என் ஆத்தாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இப்படி அடுத்தடுத்து மொத்த குடும்பமும் இவ பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.